ஹாப்பி பர்த்டே லித்திக்குட்டி. இன்றைக்கி வந்து என் பொண்ணோட பிறந்த நாள். இது வந்து 6வது பிறந்த நாள். அவ்வளோ கண்டிப்பாக எல்லோரும் வாழ்த்துங்க. எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்த்டேன்றனால கேக் வாங்கி வந்து வெட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேக் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். மார்னிங்கே வந்து ஸ்கூலுக்கு வந்து சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து அனுப்பிட்டேன். அவ்வளோ டீச்சர்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டு அழகாக ரெடி ஆகி இந்த பர்த்டே வந்து அவள் சூப்பராக கொண்டாடினா. ஏன்னா போன வருஷம் வந்து அவளோட பர்த்டே வந்து நாங்கள் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு வந்து ரொம்ப முடியாமல் இருந்தது. வறட்டு இருமல் எடுத்துகிட்டு அவளால் அந்த பர்த்டே வந்து கொண்டாடுற மனநிலைமையிலும் இல்லை. சரி, அந்த பர்த்டே கொண்டாடுற சுச்சுவேஷனில் நாங்களும் இல்லை. ரொம்ப டல்லாகிட்டு இந்த டைம் வந்து அதெல்லாம் இல்லாமல் போன வருஷம் பர்த்டேயோட இதுவும் சேர்த்து இந்த வருஷம் சூப்பராக அவளை வந்து கொண்டாடிடணுன்றதுக்காக இந்த பர்த்டே வந்து நம்ம சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணோம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்து அவங்க நினைக்காத அளவுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து இந்த டைம் பர்த்டே வந்து சூப்பராக கொண்டாடியாச்சு. அதுவும் இல்லாமல் இந்த டைம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வேறு வந்திருந்தாங்க. டியூஷன் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. கூட அவங்க குட்டி தம்பியும் இருந்தான். எல்லாமே சூப்பர். பாப்பாவுக்கு வந்து ஒரே சந்தோஷம் தாங்க. எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம பிள்ளைங்களுக்காக தான் இருக்கோம். சரி, அவங்களோட சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷமாக கூட ஃப்ரெண்ட்ஸும் இருந்தது. இன்னும் அவளுக்கு ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. கேக் வந்து கட் பண்ணி வச்சு பாப்பாவுக்கு வந்து நானும் ஊட்டி விட்டுட்டேன். அவள் ஃப்ரெண்டும் வந்து அவளுக்கு ஊட்டி விட்டா. நீ ஊட்டி விடுமான்னா அவளும் அவளோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஊட்டி விட்டா. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே கேக் வந்து கட் பண்ணி கொடுத்தா பாப்பா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேக்கை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு சாக்லேட்ஸ் கொஞ்சம் கூட கொடுத்து அப்படி வந்து கேக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்தோம். சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே. அவளுக்கு ஒரே குஷி தான் என் பொண்ணுக்கு. அப்புறம் வந்து என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு கொஞ்சம் பாப்பாக்காக நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா போன வருஷம் நாங்கள் வந்து அவளோட பர்த்டே வந்து கொண்டாடலன்றது இந்த வருஷம் அதையும் சேர்த்து கொண்டாடணுன்றதுக்காக அவளுக்கு கிஃப்ட்டு வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த கிஃப்ட்டு வந்து நான் கொடுத்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்த கிஃப்ட்டும் பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பாப்பாவுக்கு வந்து ரிங்கு வந்து வாங்கியிருந்தோம். கோல்டு ரிங்கு. நாங்கள்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அவள் கேட்டுட்டு இருந்தா ரொம்ப நாளாக. சரி, இந்த டைம் அதை நம்ம வாங்கி கொடுத்துடணுன்றதுக்காக அவளுக்கு நாங்கள் கோல்டு ரிங்கு வந்து வாங்கியிருந்தோம். அது ஒரு கிஃப்ட்டு. அப்புறம் வந்து என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன கிஃப்ட் அவளுக்கு பிடிச்சது அடிக்கடி என்கிட்ட கேட்டுட்ருப்பான். அதெல்லாம் இந்த பர்த்டேக்கு நம்ம வாங்கி கொடுத்துடணுன்றதுக்காக அப்பப்போ வெளியே போகும்போது இந்த கிஃப்ட் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து வச்சு பாப்பாக்காக கொடுத்துட்டேன். அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. அவள் கேட்டதெல்லாம் இந்த பர்த்டேயில் கிடைச்சது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் வந்து கீழே கொண்டு போய் அவங்க வீட்டில் வந்து பத்திரமா சேஃபாக விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து நான் விட்டுட்டு வரதுக்குள்ளே பாப்பா வந்து கிஃப்ட் எல்லாமே கேக் வந்து வேணுன்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ குஷின்ட்டு. அப்புறம் பெரிய கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலான்ட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கா. சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் அவங்க பத்திரமா அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்டடி டேபிள் தான் வாங்கியிருந்தேன். அவள் படிக்கும்போது கீழே படுத்துட்டு சேட்டை பண்ணிகிட்டே படிப்பாள். அதனால் சரி உட்காந்து எழுதட்டும் படிக்கட்டும்ன்றதுக்காக ஸ்டடி டேபிள் வந்து நான் வந்து அவளுக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து கூட வந்து கொஞ்சம் தலைக்கு பேண்டு போடுறது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால் கொஞ்சம் பேண்டு, அப்புறம் வந்து அவளுக்கு வேண்டிய கிளிப்ஸு, அப்புறம் ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் வந்து அதெல்லாம் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அதுவும் கொஞ்சம் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். அதை வந்து எடுத்து பார்த்துட்டு அப்பப்போ
அவளுக்கு அந்த ஐட்டம் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பென்சில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸும் 2 பென்சில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பேப்பரில் வந்து ஹாப்பி பர்த்டேலாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. இந்த கோல்டு ரிங்கு தான் நான் வந்து என் பொண்ணுக்காக வாங்கியிருந்தது. அவளோட கம்மல், அப்புறம் வந்து அவளோட செயினில் இருக்கிற டாலர், அப்புறம் வந்து ரிங்கு 3மே சேமாக இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த ரிங்கை வந்து பாப்பாக்காக வாங்கியிருந்தேன். 3 ஒரே சேம் ஃப்ளவர் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும்ட்டு. இந்த வருஷம் என் பொண்ணோட பர்த்டே வந்து இந்த மாதிரி தாங்க போச்சு. சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட்